யா யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இந்த வார்த்தை ஹக்கு, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாத்திரவானம்னு சொல்றான். இதை நாங்க மட்டுமே ஏற்றுக்கொள்றோம். எத்தனை கவிதைகள், எத்தனை வசனங்கள், எத்தனை மகுட மொழிகள், இங்கிலீஷ் லோனமா, தமிழ் லோனமா, சிங்கள மொழி லோனமா, எத்தனை பாசைகளில் உலகத்துல இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. உண்மையிலே உலக வாழ்க்கை ஒரு ஏமாத்து தான். சின்னத்துல எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களான்னு இருக்கும் பிள்ளைகள். தின்றதுக்கும் சாப்பிடுறதுக்கும் உம்மா, தண்ணி குடிக்கிறதுக்கும் உம்மா, நடக்கிறதுக்கும் உம்மா, எல்லாம் உம்மா வாப்பான்னு கொண்டே இருக்கும். அதே போல வாலிபராஜனா யாரும் தம்பி வாலிபர் ஆகிட்டேன்னு சொன்னா எனக்கு யாரும் தேவையில்ல என்ற அளவுக்கு ஆயிடும். கொஞ்சம் 50 பாஸ் ஆக்கல இடைக்கிட கொஞ்சம் வாங்கலே, நிப்பட்ட கொஞ்சம் வாங்கலே, கொஞ்சம் பேக பிடிங்கலே, எனக்கு கொஞ்சம் சீட் ஒன்று பிடிங்கலே பஸ்ல என்ற அளவுக்கு ஆகும். வயசாகிட்டால் எப்படி சின்ன புள்ளையில இருந்தோமோ இதே மாதிரி ஆகும். இது முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது. நேற்றைய பணக்காரன் இன்றைய ஏழை, இன்றைய ஏழை நாளைக்கு பணக்காரன். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சுட்டி காட்டு நேரம் யா யுஹன்னாஸ், மூமின்களே சொல்ல, மனிதர்களே. இதே போல சுத்தமானதை சாப்பிடுங்க என்ற நேரம், மனிதர்களே. இதே போல முழு மனித சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள்ல குர்ஆன் சொல்லுற நேரம் யா யுஹன்னாஸ் என்று தான் சொல்லுங்க. இதனால தான் சொல்லுங்க அல் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழி. அப்ப ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் யாரு? காஃபத்துல் லின்னாஸ், எல்லா மனிதர்களையும் அடைவளைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். எல்லா மனுஷனுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை போதுமானது. சுப்ஹானல்லாஹ். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி. பொதுவா இன்னொரு தியரியில சொல்றேன்டா, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் பின்பற்றினா மூமின். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் ரசூலுல்லாஹ் பின்பற்றினா யூ நாட் வில் பி ஃபெயில். நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. இது இன்றைக்கு முழு உலகம் ஏற்றுக்கொள்ளுது.